நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु नमस्कार करना स्वामी. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். प्रभु महिमापत करांगे. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கை ரெண்டு கரங்கள் வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏழு லோகே லோகே Aminaவே male chavandina ove premikista matariyena Aminaவே male chavandina ove premikista o pishiva no matima maave matula asiri pishiva no matima maave oh yeah. பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக பரதேசியாய் சுதந்திரமாக உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திட்ட யாவையும் உடன்படிக்கை என்னோடு இறந்திட்ட யாவையும் கரங்களை உயர்த்தி ஓ ஏலோகே எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவி கரங்களை உயர்த்தி வெறும் கை ஆயிரத்தி பேர் உணர்ந்து சொல்லுகிறீங்க. வெறும் கையோடு வந்தேன். ஆண்டவர்கிட்ட வரும்போது எதுவுமே இடத்தில் இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறார். அதனாலே நான் சொல்லுவேன் ஓ ஏலோகே ஏலோகே ஓ ஏலோகே எல்லோகே எல்லோகே உம்மை துதிப்பேன். புது வாழ்வு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஸ்தூதி உமக்கு ஸ்தூதி முழு ஹதவத்தின் காயனேமு ஸ்தூதி உமக்கு ஸ்தூதி முழு ஹதவத்தின் காயனேமு ஸ்தூதி स्तुति ओ बट स्तुति
Rajagamala Hankrabeleante. புது வாழ்வு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம். கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன். ராஜாகமாலா தேவிலேஹாந்து. உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் புது வாழ்வை தந்திருந்தால், புது கிருபையை தந்திருந்தால், புது மனிதர்களை தந்திருந்தால், புது பிசினஸை தந்திருந்தால், இது எல்லாமே அவராலே மாத்திரம் வந்தது. இது எல்லாமே அவராலே மாத்திரமே. நன்றி நன்றி உமக்கு நன்றி. நான் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறிக்க செய்வேன். கண்ணீருடன் நான் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே கொடுக்கும் கரங்களாய் கொடுக்கும் கரங்களாய். கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரம். புதியவைகள் ராஜாக பிரயாத்துவாதே ரிஜாகாயாதே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. உம்மொருவருக்கே நன்றி ஆண்டவரே, உம்மொருவருக்கே மகிமை, உம்மொருவருக்கே கனமாண்டவரே. நான் சொல்லுகிறேன், இந்த கரங்களை உயர்த்துகிறவர்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று. நிறைய பேர் பகல் சாப்பிடுறதுக்கு சாப்பாடுக்குள்ள காசு இல்லாம இருந்திருக்கிறீங்க. காலையில சாப்பிடுறதுக்கு சாப்பாடுக்கு கூட பணம் இல்லாம இருந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பயன்படுத்தி அநேகரை போஷிக்கிறார். நான் சொல்லுகிறேன், யாருக்கு இதுக்கு நன்றி சொல்ல முடியும்னா, இந்த கரங்களை யாரெல்லாம் தூக்கி இருக்கிறாங்களோ ஆண்டவருக்கு முன்பதாக அவங்களால மாத்திரம் தான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க முடியும். நாங்க சொல்ல போகிற ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு டாடா காட்டி போகிறவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன
කරුණාව කියන්නේ කුමක්ද? கிருபை என்றால் என்ன? ග්‍රේස්. කරුණාව කියන්නේ දේව බලය. கிருபை என்பது தேவனுடைய வல்லமை. ස්වර්ගයේ සිටින දෙවියන් වහන්සේගේ බලය මා තුලින් ක්‍රියා වෙනවා. பரலோகத்திலே இருக்கிற தேவனுடைய வல்லமையானது என் மூலம் கிரியை செய்கிறது. ස්වර්ගයේ ඉන්න දෙවියන් වහන්සේගේ බලය මට ක්‍රියා වෙනවා. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமை எனக்கு கிரியை செய்கிறது. කරුණාව කියන්නේ ඒකයි. கிருபை என்றால் அதுதான். කරුණාව කියන්නේ දෙවියන් වහන්සේගේ බලය. கிருபை என்பது தேவனுடைய வல்லமை. ආමේන්. ஆமென். දේව බලයට තමයි කරුණාව කියලා කියන්නේ. தேவ வல்லமை தான் கிருபை என்று சொல்வது. ආමේන්. ஆமென். right. දැන් දේව බලය මා තුල ක්‍රියා වෙනවා. தேவனுடைய வல்லமை என் மூலம் கிரியை செய்கிறது. ඒක කරුණාව. அது கிருபை. අලුත් කිව්සුමේ දේව කරුණාවෙන් හැම කෙනාම ආශිර්වාදය සුවය සපලත්වේ ලබා ගත්තා. புதிய ஏற்பாட்டிலே எல்லோருமே ஆசீர்வாதமும் சுகத்தையும் செழிப்பையும் பெற்றுக்கொண்டார்கள். මනුෂ්‍යයන් මලුන්ගේ නැගුණා දේව කරුණාවෙන්. மனிதர்கள் மரணத்திலே இருந்து உயிர் தெழுந்தார்கள் தேவ கிருபையிலே. ප්‍රශ්නවල් විසඳුණා දේව කරුණාවෙන්. பிரச்சனைகள் தீர்ந்தது தேவ கிருபையிலே. අද මට මෙතරම් සභාවක් සෙනගක් ඉන්නවා නම් ඒකට හේතුව දේව කරුණාව. இன்று இப்படியான ஒரு ஜனக்கூட்டம் எனக்கு சபையில இருப்பார்கள் என்றால் அது தேவ கிருபை. මට මුදල් ආශිර්වාදයක් ආර්ථික ආශිර්වාදයක් තියෙනවා නම් ඒකට හේතුව දේව කරුණාව. எனக்கு பண ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம் என்றொன்று உண்டென்றால் அது தேவ கிருபை. දේව කරුණාවටයි විවස්ථාවට අතර ලොකු වෙනසක් තියෙනවා. தேவ கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இடையிலே பெரிதான ஒரு இடைவெளி உண்டு. බයිබලේ පරණ ගිවිසුමේ வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே විවස්ථාව අනුව ජීවත් වුණත් තමයි ආශිර්වාදය. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால்தான் தேவ ஆசீர்வாதம். විවස්ථාව අනුව ජීවත් වුණත් තමයි ආශිර්වාදය. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால்தான் ஆசீர்வாதம். දැන් කාටත් විවස්ථාව සම්පූර්ණ කරන්න බෑ. யாருக்குமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. කිසිම කෙනෙක්ට බැහැ වුණා. யாருக்குமே முடியாமல் போனது. ලොකු මනුෂ්‍යයන් පවා විවස්ථාව සම්පූර්ණ කරන්න ගිහිල්ලා ඔවුන්ට බැරි වෙලා බිම වැටුණා. பெரிய மனிதர்கள் கூட நியாயப்பிரமாணத்தை முழுமையாக்க போய் சம்பூர்ணமாக்க போய் முடியாமல் விழுந்தார்கள். එනිසා පවන කිව්ස්ව මනුෂ්‍යයන්ට ආශිර්වාදයට යන්න බැරි වුණා. எனவே பழைய ஏற்பாட்டிலே மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை நோக்கி போக முடியாமல் இருந்தது. නමුත් අලුත් කිව්සුමේ ஆனால் புதிய ஏற்பாட்டிலே මනුෂ්‍යයා මේ දේවල් කෙරුවත් නොවේ ආශිර්වාදය. மனிதன் இந்தெந்த காரியங்களை செய்தால்தான் அல்ல ஆசீர்வாதம். ඔහුට කරුණාවෙන් ආශිර්වාදය. அவனுக்கு கிருபையினாலே ஆசீர்வாதம். එයා මේක ලබා ගන්න සුදුසු නෑ. அதை அவர் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. නමුත් එයාටත් ලැබෙනවා. ஆனால் அவருக்கும் கிடைக்கிறது. උන්දට ඉගෙන ගන්න හිටියත් තමයි සල්ලිකාරයෙක් වෙන්න පුළුවන්. நன்றாக கற்றிருந்தால்தான் பணக்காரனாக முடியும். ඒක සත්‍යයි. அது சத்தியம்தான். නමුත් ඉගෙන ගත්ත නැති මිනිහා සල්ලිකාරයෙක් වෙනවා. ஆனால் கற்றுக்கொள்ளாதவன் கூட ඒක பணக்காரனாகிறான். දෙවියන් වහන්සේ අනුකම්පාවෙන් ඔහු ආශිර්වාද කරනවා. அது தேவனுடைய மனுதுருக்கத்தினாலே கிருபையினாலே அவனை ஆசீர்வதிக்கிறார். සමහර අය ලොකු මීඩියා තබාගෙන சிலர் பெரிய மீடியாக்களை வைத்துக்கொண்டு උඟක් සැලසුම් තබාගෙන அநேக திட்டங்களை வைத்துக்கொண்டு සභාව දියුණු කරන්න බලනවා. சபையை முன்னேற்ற பார்க்கிறார்கள். නමුත් සමහර සභාවල් ඉබෙන්ම වර්ධනය වෙනවා. ஆனால் சபைகள் உண்டு தானாகவே வளருகிறது. ඒකට හේතුව දේව කරුණාව උන්ට තියෙනවා. அதுக்கு காரணமே தேவனுடைய கிருபை அவர்களுக்கு இருக்கிறது. දැන් දෙවියන් වහන්සේගේ එක කරුණාවක් ඇති ජීවිතේ මරණකම් වාඩි වෙලා ජීවත් වෙන්න. தேவனுடைய ஒரு கிருபை போடும் அமர்ந்திருந்து வாழ்வதற்காக. දැන් මට කාර් එකක් අවශ්‍යයි. இப்பொழுது எனக்கு ஒரு கார் தேவை. මේ කාර් එක මම ලබා ගන්නට இந்த காரை நான் பெற்றுக்கொள்ள මම රට යන්න වෙනවා. நான் வெளிநாடு போக වැඩ வேண்டும், කරන්න වෙනවා. வேலை செய்ய வேண்டும். නමුත් ஆனாலும் මට ඒක නිකන් ලැබුණා. அது எனக்கு சும்மா கிடைத்தது. දේව කරුණාව. தேவ கிருபை. right මේ දේව කරුණාව ෆන්ක්ෂන් වෙන්නේ ක්‍රියා වෙන්නේ ඇදහිල්ලෙන්. இந்த தேவ கிருபை கிரியை செய்வது விசுவாசத்தினாலே. ඔබ දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස තබනවා නම් நீங்கள் தேவனை குறித்து விசுவாசம் வைப்பீர்கள் என்றால் එපිසි පොත දෙවෙනි පරිච්ඡය எபேசியர்
இரண்டாம் அதிகாரம். ඔබනි පරිචය 8යි 9යි. எபேசியர் இரண்டாம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். මක්නිසාද ඇදහිල්ල කරුණු කොටගෙන ඒ අනුග්‍රහයෙන් නුඹලා ගැලවී සිටිනුය. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. එය නුඹලාගේ නොව දෙවියන් වහන්සේගේ දීමනාවක්. කිසිවෙක් පාරට්ටු කර නොගන්නා පිණිස ඒ ක්‍රියාවලින් නොවේ. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருகையினாலே உண்டானதல்ல. මුදරැවුම් ගන්නන நன்றாய் கவனிங்கள். ගැලවීම තියෙනවා. ரட்சிப்பு உண்டு. මේ ගැලවීම මට ලැබුණේ இந்த கிருபை எனக்கு கிடைத்தது මම මාංශි වෙලා නොවේ අම්බ කළේ. நான் கஷ்டப்பட்டால சம்பாதித்தது. මේ ගැලවීම දෙවියන් වහන්සේ අනුග්‍රහයෙන් දුන්නා. இந்த ரட்சிப்பை தேவனுடைய கிருபையினாலே கொடுத்தார். ඒක දෙවියන් වහන්සේ අනුග්‍රහයෙන් දුන්නා. இது தேவனுடைய கிருபையினாலே கொடுத்தார். නමුත් මම ඒක ලබා ගන්න අවශ්‍යයි. ஆனால் அதற்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒක ලබා ගන්න මම පාවිච්චි කරේ විශ්වාසය ඇදහිල්ල. அதை பெற்றுக்கொள்ள நான் பயன்படுத்தினது விசுவாசத்தை. දෙවියන් වහන්සේ විශ්වාස කළා. தேவனை விசுவாசித்தேன். ඒක මගේ ක්‍රියාවලින් සිදු වුණ දෙයක් නොවේ. அது கிருகையினாலே நடந்த காரியம் அல்ல. ඒක ලබා ගන්න මම විශ්වාස කළා. நான் அதை பெற்றுக்கொள்ள விசுவாசித்தேன். දැන් කාර් එකක් තියෙනවා. இப்பொழுது கார் ஒன்று இருக்கிறது. මේ කාර් එක මම අම්බ කරලා මම ගත්ත නෑ. இந்த காரை நான் சம்பாதித்து பெற்றுக்கொள்ளவில்லை. ඒක මම කරුණාවෙන් ලබා ගත්තා. அதை நான் கிருபையினாலே பெற்றுக்கொண்டேன். සමහරය මාංශ වෙලා අම්බ කරලා ගන්නවා. ஒரு சிலர் கஷ்டப்பட்டு மாச்சலாகி பெற்றுக்கொள்கிறார்கள். නමුත් මට දෙවියන් වහන්සේ මේක දෙයි. ஆனால் எனக்கு தேவன் இதை கொடுப்பார். ඒ විශ්වාසය. அந்த விசுவாசம் මේ 31 වෙනිදාට කලින් මට විශාල දෙයක් නොමිලේ ලැබෙයි. இந்த 31ஆம் தேதிக்கு முன்பு எனக்கு பெரிதான ஒரு காரியம் இலவசமாய் මම கிடைக்கும். ඒක විශ්වාස කරනවා. நான் அதை விசுவாசிக்கிறேன். ඒක තමයි ඉතා වැදගත් වෙන්නේ. அதுதான் மிக முக்கியமானது. ඒතර ආස්කමට මාර්ගය அப்படி என்றால் அற்புதத்திற்கான வழி ඒක ඇදහිල්ල. அது விசுவாசம். ඇදහිල්ල පමණක්. விசுவாசம் மாத்திரமே. ඇදහිල්ල දේ වචනෙන් අපිට ලැබෙනවා. விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு මම கிடைக்கிறது. බයිබලේ කියවන්න මට ඇදහිල්ල එනවා. நான் வேதத்தை வாசிக்க 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 எனக்கு விசுவாசம் பெருகுகிறது. එක මිනිසෙක් යේසුස් වහන්සේ ගාව ආවා. ஒரு மனிதன் இயேசுவினிடத்திலே வந்தான். ස්වාමිනේ මාව සුව කරන්න. ஆண்டவரே என்னை சுகமாக்கும். යේසුස් වහන්සේ මිනිසයා බලලා இயேசு அந்த மனிதனை பார்த்து, ඔයා කවුද? நீ யார்? ඔයා මොන වගේ කෙනෙක්ද? நீ எப்படிப்பட்டவன்? ඔයා බයිබලේ කියවද? நீ வேதத்தை வாசிக்கிறாயா? ඔබ යාක්ෂා කළාද? நீ ஜெபிக்கிறாயா? ජීවිතායා? ஜெபித்தாயா? ඔබ නිරාගෙන් හිටියාද? நீ உபவாசமா இருந்தாயா? මොකුත් ඇහුවේ නැහැ. ஒன்றுமே கேட்கவில்லை. උන්වහන්සේ ආපු එකම ප්‍රශ්නය அவர் கேட்ட ஒரே கேள்வி, මට ඔයාව සුව කරන්න පුළුවන් කියලා ඔබ විශ්වාස කරනවද? எனக்கு உன்னை சுகமாக்க முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? විශ්වාස කරනවද? விசுவாசிக்கிறாயா? ඔව් කිව්වා ඔව් ස්වාමිනේ. அவன் சொன்னான், ஆம் ஆண்டவரே. එහෙනම් සුවය වෙන්න. அப்படி என்றால் சுகத்தை ඔව් பெற்றுக்கொள். සුවුණා. அவன் சுகமானான். මේ සුවය කොහමද ලැබුණේ? இந்த சுகம் எப்படி கிடைத்தது? දේව කරුණාවෙන්. தேவ கிருபையிலே. නමුත් එයා ලබා ගත්තා. ஆனாலும் அவர் பெற்றுக்கொண்டார். ඔව් ලබා ගත්තා. அவன் பெற்றுக்கொண்டான். ඒක ලබා ගත්තේ ඇදහිල්ලෙන්. அதை பெற்றுக்கொண்டது விசுவாசத்திலே. එක මිනිසෙක්ව ஒரு மனுஷனை අතර දෙනෙක් ඇඳේ උස්සගෙන ආවා. கட்டிலிலே 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். ඒ නිවස ඇතුලේ යේසුස් වහන්සේ දේශනා කරන මොහොතේ அந்த வீட்டுக்குள்ளே இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ඇතුළට ගෙනියන්න බෑ. உள்ளே கொண்டு போக முடியாது. උන් වාලෝඩ නැගලා அவர்கள் கூரை மேல் ஏறி වාල ගලවලා கூரையை பிரித்து එහෙම මැද දැම්ම යේසුස් වහන්සේ ගාව அப்படியே බැස්සුවා. நடுவாய் இயேசுவின் இடத்திலே அனுப்பினார்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ளப்படி ඉරකිනාගල්. இறக்கினார்கள். එවිට යේසුස් වහන්සේ அந்த வேளையிலே இயேசு උන්ගේ ඇදහිල්ල දැකලා அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், ඔබ ඇඳ උස්සගෙන යන්න. நீ கட்டிலை எடுத்துக்கொண்டு போ. ආමේන්. ஆமென். දෙවියන් වහන්සේ ආස්කම් කළේ ඔවුන්ගේ ඇදහිල්ල බලලයි. தேவன் அற்புதம் செய்ததே அவர்களுடைய விசுவாசத்தை ඔබ பார்த்து. ගාවේ faith එක ඉතා strong වෙන්න අවශ්‍යයි. உங்களிடத்திலே அந்த விசுவாசமானது மிகவும் ஸ்ட்ராங் ஆகி இருக்க வேண்டும். ඒ ඇදහිල්ල ඔබ ගාව තියෙනවා නම් அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமாய் ඔබ இருந்தால் ඇදහිල්ල කතා කරයි. நீங்கள் விசுவாசம் பேசுவீர்கள். තාකෝතාලා සෙකේ රෝම 10 සඳහන් කළ තියෙනවා. ரோமர் 10:10 கூறப்படுகிறது, මක්නිසාද මනුෂ්‍යයා ධර්මිෂකම පිණිස සිතින් අදා ගන්නේය. ගැලවීම පිණිස මුඛෙන් කියා දෙන්නේය. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக
வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். මෙතන සඳහන් කරලා තියෙනවා இந்த இடத்துல கூறுகிறது ඔබට ගැලීමක් අවශ්‍ය නම්, உங்களுக்கு ரட்சிப்பு அவசியம் என்றால், ඔබට නිදහසක් අවශ්‍ය නම්, உங்களுக்கு விடுதலை அவசியம் என்றால், ඔබට මිදීමක් අවශ්‍ය නම් உங்களுக்கு மீட்பு அவசியம் ඔබ என்றால், මුඛෙන් ප්‍රකාශ කරන්න ඕනේ. நீங்கள் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். ඇදහිල්ල ප්‍රකාශ කරන්න ඕනේ. விசுவாசத்தை அறிக்கையிட ඔබට வேண்டும். විශාල නායක තියෙන පුළුවන්. உங்களுக்கு பெரிதான கடன் இருக்கலாம். එහෙනම් ඔබ මුඛෙන් ප්‍රකාශ කරන්න. அப்படி என்றால் நீங்கள் வாயிலே அறிக்கையிடுங்க. මේ මාසෙ ඉවර වෙන්න ඉස්සෙල්ලා இந்த மாதம் මගේ முடிவடையும். දෙවියන් වහන්සේ මාර්ගයක් විවෘත කරයි. என் தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். නමුත් ඔබගේ ජීවිතේ උන්වහන්සේ මාර්ගය විවෘත කරයි කියලා විශ්වාසයෙන් ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணுவார் என்பதை ඒ நீங்கள் මොහොත ඔබ விசுவாசிக்க வேண்டும். නොදන්නා මාර්ගයක් මගේ දෙවියන් වහන්සේ විවෘත කරයි. அந்த வேளையிலே நீங்கள் அறியாத ஒரு வழியை என் தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். හalleluya. ஹalleluya. නොදන්නා මාර්ගයක් උන්වහන්සේ විවෘත කරයි. நீங்கள் அறியாத ஒரு வாளியை அவர் திறப்பார். ආමේන්. ஆமென். ඔබ විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். ලාබා ශාන්දා ලාබා. ஹalleluya. ලිකුෂකේ. පාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். ඇතුලේ විශ්වාස කරන්න අවශ්‍යයි. உள்ளே விசுவாசிக்க வேண்டும், එළියේ කතා කරන්න අවශ්‍යයි. வெளியே பேச வேண்டும். ඇතුලේ විශ්වාස කරන්න අවශ්‍යයි. உள்ளே விசுவாசிக்க வேண்டும், එළියේ කතා කරන්න අවශ්‍යයි. வெளியே பேச வேண்டும். ඔක්කොම කියන්න. சொல்லுங்கள். ඇතුලේ විශ්වාස කරන්න අවශ්‍යයි. உள்ளே விசுவாசிக்க வேண்டும், එළියේ කතා කරන්න අවශ්‍යයි. வெளியே பேச வேண்டும். අද මම විශ්වාස කරනවා කියලා இன்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி හැමතිස්සම ප්‍රශ්න තමයි කතා කරන්නේ. எந்த நேரமும் பிரச்சனையை தான் பேசுகிறார்கள், பேசுறாங்க. பேசுறாங்க. ඔවුන් ඇතුලේ විශ්වාස කරනවා කියලා කියනවා. அவர்கள் உள்ளே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். හැබැයි හැමතිස්සම ප්‍රශ්න කතා කරනවා. ஆனாலும் எந்த நேரமே பிரச்சனையை பேசுகிறார்கள். නමුත් ஆனாலும் ඔබ මොනවද විශ්වාස කරන්නේ? நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் ඒක කතා කරන්න අවශ්‍යයි. அதை நீங்கள் பேச வேண்டும். ඔබ කතා කරන මොහොතේ நீங்கள் பேசும் பொழுது සමහර අය කියයි சிலர் சொல்வார்கள், නෑ මේක වෙන්නේ නෑ. இல்லை இது நடக்காது. එවිට ඔබ කියන්න ඕනේ அந்த வேளையிலே நீங்கள் சொல்ல "නෑ, வேண்டும், මගේ දෙවියන් වහන්සේ මාව අත්හරින්නේ නෑ." நீங்கள் சொல்ல வேண்டும், இல்லை என் தேவன் என்னை கைவிட மாட்டார். හැබැයි ඔබ මොනවද කියන්නේ? அப்படினால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? මේක නාරියන්නේ නෑ. இது நான் சரி வராது. එතකොට මේ පචර්ච් එක වාඩි වෙලා වැඩක් නෑ. அப்படி என்றால் சர்ச்சில் அமர்ந்திருந்த வேளையிலே කරුණාව වැඩ වෙන්න ක්‍රියා වෙන්නේ නෑ. கிருபை வேலை செய்யாது. ඔබ ඇතුලේ විශ්වාස කරලා நீங்கள் உள்ளே விசுவாசித்து ඔබ එළියේ කතා කරන්න අවශ්‍යයි. நீங்கள் வெளியே பேச வேண்டும். මොනවාද කතා කරන්න ඕනේ? எண்ணத்தை பேச வேண்டும். මොනවාද ඔබට අවශ්‍ය? உங்களுக்கு எது தேவை ඒක කතා කරන්න ඕනේ. அதை பேச வேண்டும். ඔබ ප්‍රශ්න කතා කරනවා නම් நீங்கள் பிரச்சனையை பேசுவீர்கள் என்றால், එන ඔබට ප්‍රශ්න අවශ්‍යයි. அப்படி என்றால் உங்களுக்கு பிரச்சனை அவசியம். ඔබ කියනවා මේක හරියන්නේ නෑ. நீங்கள் சொல்லுகிறீர்கள் இது சரி வராது. ඔබ කතා කරනවා. நீங்கள் பேசுகிறீர்கள். මොනවාද කරන්න බැරි දේ දෙවියන් වහන්සේට? தேவனுக்கு எதைத்தான் செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේට සියල්ල කළ හැකි. தேவனுக்கு சகலதையும் செய்ய முடியும். මම ලොකු බලාපොරොත්තුවෙන් ඉන්නේ. நான் பெரிதான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ඇයි කිව්වත් මම ඊයේ දවස් එක දෙයක් බැලුවා. நான் நேற்றைய தினத்திலே ஒரு காரியத்தை நான் கண்டேன். එතන වුණා එතන ගියාම அந்த இடத்துக்கு போனதும் මේක මම කොහොම හරි කරන්න ඕනේ කියලා මම විශ්වාස කළා. இதை நான் எப்படியாவது செய்ய வேண்டும் என்பதை நான் தேவன் விசுவாசித்தேன். தேவன் ඔබගේ කරුණාව මේක සිදු වෙන්න ඕනේ. உம்முடைய கிருபையினாலே இது நடக்க வேண்டும். අනිවාර්යෙන් 31 වෙනිදාට කලින් මට ඒකට පිළිතුරක් ලැබෙයි. நிச்சயமாகவே 31ஆம் திகதிக்கு முன்பதாக அதற்கேற்ற ஒரு பதில் எனக்கு கிடைக்கும். නමුත් ඒක සිදු වෙන්නේ නැති වගේ තිබෙන්න පුළුවන්. ஆனாலும் அது நடக்காதது போல இருக்கலாம். නමුත් මගේ අදවතේ මම විශ්වාස කරනවා. ஆனாலும் என் இருதயத்திலே நான் விசுவாசிக்கிறேன். හැබැයි ඇතුලේ විශ්වාස කෙරුවට මදි. ஆனாலும் உள்ளே விசுவாசித்தால் போதாது. ඒක කටින් කියන්න අවශ්‍යයි. அதை வாயினாலே சொல்ல வேண்டும். කිව්වත් මදි. சொன்னாலும் போதாது. ඒක ස්ථිරව සිටින්න අවශ්‍යයි. அதிலே உறுதியா இருக்க வேண்டும். එතකොට තමයි ඒ දේ සිදු වෙන්නේ. அந்த வேளையிலே தான் அது நடக்கும். ඒක දේව කරුණාවෙන් සිදු වෙයි. அது தேவ கிருபையினாலே நடக்கும். ඔබගේ අදවතේ ඔබ විශ්වාස කරන්න අවශ්‍යයි. ඔබගේ කටින්
කතා කරන්න අවශ්‍යයි. உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், உங்கள் வாயினாலே பேச வேண்டும். අද මම ප්‍රකාශයක් දෙන්න කැමතියි. இந்த வேளையிலே நான் ஒரு அறிக்கை இடுகிறேன். ඔබ කතා කරන දේවල් පමණයි ඔබට සිදු වෙන්නේ. நீங்கள் பேசுகிற காரியங்கள் மாத்திரமே உங்களுக்கு நடக்கும். එහෙනම් அப்படி என்றால் අද ඉඳලා කතා කරන දේ ගැන පරිස්සම් වෙන්න. இன்றைய நாளிலிருந்து பேசுகிற காரியத்தை குறித்து கவனமாயிருங்கள். අනේ මෙයා නම් හරියන්නේ නැහැ. ஐயோ இவர் என்றால் சரி வராது. එහෙනම් ඒක වෙයි. அப்படி என்றால் அது அப்படியே நடக்கும். කතා කරන එක හරි දේ වෙන්න ඕනේ. பேசுகிற காரியம் சரியா இருக்க வேண்டும். ආමේන්. ஆமென். ඒක වෙන්න අවශ්‍යයි. அது நடக்க வேண்டும். මාස 3න් church එක දියුණු වෙයි. 3 மாதத்திலே சர்ச் முன்னேறும். හලෙලූයා. ஹalleluya. ලොකු ආශිර්වාද තැනේ මම ඉන්නවා. நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நான் இருப்பேன். හලෙලූයා. ஹalleluya. ඔබ විශ්වාස කරොත් ඔබත් මාස 3 ලොකු ආශිර්වාද තැනේ ඉඳී. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் கூட 3 மாதத்திலே ஆசீர்வாதத்திலே හැම இருப்பீர்கள். දෙයක්ම වෙනස් කරන්න පුළුවන්. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். දේව කරුණාවෙන්. தேவ கிருபையிலே. ඒක ඔබ තමයි ලබා ගන්න ඕනේ. அதை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளுகிறது. යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து උන්වහන්සේ විශ්වාස කරපු හැම කෙනාටම ආස්කම් කළා. அவரை விசுவாசித்த எல்லோருக்கும் அவர் அற்புதம் செய்தார். ලාසරස් මැරුණම லாசரஸ் மரித்ததும் ඒ මිනිස්යාව වල්ලලා ඉවරයි. அந்த மனிதனை புதைத்து விட்டார்கள். ඒ සහෝදරය කියනවා දැන් ඒ සෝනිවස ගඳ ගල පෙරළුවත් ගඳ ගායි. அந்த சகோதரி சொல்கிறார், இப்பொழுது அந்த கல்லறையில் இருக்கிற கல்லை பிரட்டினால் நாற்றம் அடிக்கும். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்கிறார், නුඹ විශ්වාස කරුවත් நீ விசுவாசித்தால் දේව මහිමේ දකි. தேவ மகிமையை காண்பாய். මැරිලා දවස් 4ක් மரித்து 4 நாட்கள் ගඳ ගන්නවා. நாற்றம் அடிக்கிறது. ඔබටත් මම කියන්නේ මේකයි. உங்களுக்கும் நான் இதை தான் சொல்லுகிறேன். ඔබගේ ප්‍රශ්නය මේ ප්‍රශ්නට වඩා ලොකු ප්‍රශ්නයක් නොවේ. உங்களுடைய பிரச்சனையானது இந்த பிரச்சனையை காட்டிலும் பெரிதல்ல. ලාසරස් මැරිලා දවස් 4යි. லாசரஸ் மரித்து 4 நாட்கள். එයාගේ ශරීරය ගඳ ගන්නවා. அவருடைய சரீரம் நாற்றம் அடிக்கிறது. ඊට වඩා ලොකු ප්‍රශ්නයක් තියෙන කවුද ඉන්නවද මෙතන? அதை காட்டிலும் ஒரு பெரிய பிரச்சனையோடு இருக்கிறேன் என்று இங்கு யாராவது இருக்கிறீர்களா? කවුරුත් නැහැ. யாருமே இல்லை. යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், ආ විශ්වාස කරන්න අවශ්‍යයි. நீ விசுவாசிக்க வேண்டும். මැරුණාව කෙනාව ප්‍රාණවත් කරලා மரித்தவரை உயிரடைய செய்து ඇතුලේ ඉන්න කාව உள்ளே இருப்பவனை වටේටම රෙදි වලින් ගැට ගැහිලා තියෙන්නේ. சரீரம் முழுவதும் துணியினாலே சுத்தப்பட்டுள்ளது. ඌව ස්වාමීන් වහන්සේ එළියට ගේන්න යනවා. அவனை தேவன் வெளியே கொண்டு வர போகிறார். ඔබගේ භාර්යාව, உங்கள் மனைவி, ඔබගේ ස්වාමි පුරුෂාව, உங்கள் கணவனை, ඔබගේ පියාව, உங்கள் ඔබගේ தாபகப்பனை, මව්ව, உன் தாயை, ඔබගේ සහෝදරයව, உன் சகோதரனை, ඔබගේ සහෝදරියව, உன் சகோதரியை, ඔබගේ පුතාව, உன் மகனை, ඔබගේ දුවව உன் மகளை වෙනස් කරන්නට දෙවියන් වහන්සේට අමාරු දෙයක් නොවේ. மாற்றுவதற்கு தேவனுக்கு கஷ்டமான காரியம் ඔබ அல்ல. විශ්වාස කරන්න අවශ්‍යයි. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ඒක කතා කරන්න. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். ඒක කතා කරන්න. அதை பேசுங்கள். ඔබ කතා කරන්න අවශ්‍යයි. நீங்கள் பேச வேண்டும். ඔබ ඒක ලබා ගන්න. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து කුරුසේ මැරෙන මොහොතේ சிலுவையிலே மறிக்கும் பொழுது මේ පැත්තේ සොරෙක්, இந்த பக்கம் ஒரு கள்ளன், මේ පැත්තේ සොරෙක් හිටියා. இந்த பக்கமும் ஒரு கள்ளன். දෙන්නම කවුද? 2 பேரும் யார்? සොරුන්. கள்ளர்கள். යේසුස් වහන්සේ මැද හිටියා. இயேசு கிறிஸ்து நடுவில் இருந்தார். දෙන්නටම යේසුස් වහන්සේ පොදු. 2 பேருக்கும் இயேசு பொதுவானவர்கள். වහන්සේ මැද හිටියා. அவர் நடுவில் இருந்தார். ඔහු මැරෙන මොහොතේ இவன் மறிக்கும் பொழுது යේසුස් වහන්සේ බලලා இயேசுவை நோக்கி பார்த்து අපාස කරනවා. அவன் தூசிக்கிறான், වැරදි දේවල් කියනවා. தவறானவைகளை சொல்லுகிறான். වාට පුළුවන් ආව ගලව ගන්න. உமக்கு முடியும் என்றால் நீர் ரட்சித்துக்கொள். උන්වහන්සේට බලයක් නැහැ කියලා කියනවා. அவருக்கு வல்லமை இல்லை என்று சொல்கிறான். Right. මේ පැත්තේ ඉන්න සොරා இந்த பகுதியிலே இருக்கிற கல்வன் මේ සොරාව බලලා දැන් කතා කරනවා. இந்த கல்வனை பார்த்து பேசுகிறான். යේසුස් වහන්සේ මැද ඉන්නවා. இயேசு நடுவில் இருக்கிறார். මොහුට බයිනවා. இவன் அவனுக்கு ஏசுகிறான். අපි වැරදි කරලා තමයි දඬුවම් විඳින්නේ.
நாங்கள் தவறு செய்துதான் தண்டனை பெறுகிறோம். නමුත් මොහු වැරදි කරලා නැහැ. ஆனால் இவரோ தவறு செய்யவில்லை. අපි කරපු වැරදිට අපි දඬුවම් විඳිනවා. நாம் செய்த தவறுக்கு தண்டனை பெறுகிறோம். එච්චර ඌ කතා කළේ. அவ்வளவுதான் அவன் பேசினான். යේසුස් වහන්සේගේ ඌ සමාව ඉල්ලුවේ නැහැ. இயேசுவின் இடத்திலே இவன் மன்னிப்பு கேட்கவில்லை. ඉල්ලුවද? கேட்டானா? අනේ යේසුනි මට සමාව වෙන්න. ஐயோ இயேசுவே என்னை மன்னியும். නෑ. இல்லை. ඌ පව්කාරයෙක්. அவன் பாவி. ඔබ පව්කාරයෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் பாவியாய் இருக்கலாம். නමුත් මොහු මොනවාද කිව්වේ? ஆனால் இவன் என்ன சொன்னான்? ස්වාමිනී ஆண்டவரே, ඔබ நீர் ඔබගේ රාජ්‍ය එන මොහොතේ உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது මාව සිහි කරන්න. என்னை நினைத்துக்கொள். උන්වහන්සේ රාජ්‍ය විශ්වාස කළා. அவனுடைய ராஜ்யத்தை விசுவாசித்தான். උන්වහන්සේ රාජ්‍යයෙන් එයි කියලා. அவர் ராஜ்யத்துக்குள்ளே வருவார் என்று ඒක විශ්වාස කළ කිව්වා அதை விசுவாசித்து சொன்னான். මාව සිහි කරන්න. என்னை ඌ நினைத்தருள். විශ්වාස කළා. அவன் விசுவாசித்தான் දේව රාජ්‍ය. தேவராஜ்யத்தை. උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், අද இன்று නුඹ මා සමග පාරාදීසෙන්දී. நீர் என்னோடு கூட பாராதீசில் இருப்பாய். මොහු විශ්වාස කළා இவன் விசுவாசித்தான். මේ යේසුස් වහන්සේ සාමාන්‍ය කෙනෙක් නෙවෙයි. இயேசு சாதாரணமானவர் அல்ல. උන්වහන්සේ දේව රාජ්‍යයයි. அவர் தேவராஜ்யத்துக்குரியவர். ඉතින් එන මොහොතේ මාව සිහි කරන්න. நீர் போகும் பொழுது என்னை நினைத்துக்கொள். ඒක අදවතේ හිතුවා විතරක් නෙවෙයි. அவன் இருதயத்திலே அவன் சொன்னது மாத்திரமல்ல, අදවතේ විශ්වාස කරපක විතරක් නෙවෙයි. அவன் இருதயத்திலே விசுவாசித்தது மாத்திரமல்ல, ඔහු මුඛයෙන් ප්‍රකාශ කළා. அவன் வாயினாலே அறிக்கையிட்டான். ඒක ඔහු ලබා ගත්තා. அதை அவன் பெற்றுக்கொண்டான். නමුත් ஆனால் මොහු ලබා ගත්තේ නැහැ. இவன் பெறவில்லை. හේතුව காரணம் පෞකාරය නිසාද? பாவி என்பதற்காகவா? නෑ. இல்லை. ඒ මොහොතේ ඔහු විශ්වාස කරුවේ නැහැ. அந்த நேரத்திலே அவன் விசுவாசிக்கவில்லை. ඔහු විශ්වාස කළ තිබුණාත් அவன் விசுவாசித்திருந்தால் ඔහුටත් ලැබෙයි. அவனுக்கும் கிடைக்கும். මේ කතාව මෙහෙම කියනවා. இந்த கதையை நான் இப்படி சொல்லுகிறேன். මේ පැත්තේ ඉන්න සොරා இந்த பக்கம் இருக்கிற கல்வன், ස්වාමිනී கர்த்தாவே මට පව් සමාව දෙන්න. எனக்கு பாவ மன்னிப்பை தாரும். එතකොට அப்பொழுது ඔහු විශ්වාස කරනවා அவன் விசுவாசிக்கிறான் යේසුස් වහන්සේට පව් සමාව දෙන්න පුළුවන් කියලා. இயேசுவுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும் என்று. කෙනෙක්ගේ යමක් අපි ඉල්ලන්නේ මොනවාද? ඇයි නා- ඉල්ලන්නේ? நாம் ஒருவரிடத்திலே ஏன் ஒரு காரியத்தை கேட்கிறோம்? එයාට දෙන්න පුළුවන් කියලා. அவருக்கு கொடுக்க முடியும் என்பதற்காக. ඔහු පව් සමාව ඉල්ලලා තිබුණාත් அவன் பாவ மன்னிப்பு கேட்டிருந்தால் යේසුස් වහන්සේ මොනවද කියලා තියෙන්නේ? இயேசு என்ன சொல்லியிருப்பார்? නුඹගේ පව් වලට உம்முடைய பாவங்களுக்கு සමාව ලැබුණා. மன்னிப்பு கிடைத்தது. එච්චරයි කියලා තියෙන්නේ. அவ்வளவுதான் சொல்லியிருப்பார். නමුත් මොහු ඉල්ලුවේ ஆனால் இவன் පව් கேட்டது සමාව නෙවෙයි. பாவ மன்னிப்பல்ல. ඔබගේ රාජ්‍යන මොහොතේ நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது මාව සිහි කරන්න. என்னை நினைத்துக்கொள். උන්වහන්සේ அவர் ඌව සිහි කළා. அவனை நினைத்தார். දැන් මොහු இப்பொழுது இவர் දේව රාජ්‍ය ගැන කිව්වේ නෑ. தேவ ராஜ்யத்தை குறித்து පව් சொல்லவில்லை, සමාව ගැන කිව්වේ නෑ. பாவ மன்னிப்பை குறித்து ඔහු சொல்லவில்லை. කියනවා அவன் சொல்லுகிறான், ස්වාමිනී கர்த்தாவே ඔබ ජීවමාන දෙවියන් වහන්සේ நீ ஜீவனுள்ள தேவன், මාව මේ කුරුසෙන් මාව ගලවලා එවන්න. நீர் என்னை இந்த சிலுவையில் இருந்து ரட்சித்து அனுப்பும், මාව මෙතනින් නිදහස් කරන්න. என்னை இந்த இடத்திலிருந்து விடுதலை ஆக்கும். එතකොට அப்பொழுது මාව නිදහස් කරයි කියලා ඔහු විශ්වාස කරනවා. என்னை விடுதலை ஆக்குவார் என்று அவன் விசுவாசிக்கிறான். එතකොට ඔහුව යේසුස් වහන්සේ නිදහස් කරයිද නැද්ද? அந்த வேளையிலே இயேசு அவனை விடுதலை ஆக்குவாரா இல்லையா? මොනාරි ක්‍රමයකින් ඔහුවේ බෑලා යන්නට උන්වහන්සේ තබයි. ஏதோ ஒரு முறையிலே அவன் இறங்கி போக அவர் නැත්තම් வைத்திருப்பார். පිලාතු කියයි මූව විතරක් ගලවලා එවන්න කියලා. இல்லாவிட்டால் பிலாத்து சொல்வார், இவனை மாத்திரம் கலட்டி அனுப்பு என்று. ஏன்? ඔබ විශ්වාස කරන දේ තමයි ඔබට ලැබෙන්නේ. நீங்கள் விசுவாசிக்கிற காரியம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ඔබ ඉල්ලන දේ ලැබෙනවා. நீங்கள் கேட்கிற காரியம் கிடைக்கும். ඔබ ඒක සුදුසු කෙනෙක් වෙන්න ඇතු වෙන්න පුළුවන්. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவராய் இருக்கலாம், ඒත් ඔයාට ලැබෙයි. ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ඔබ මේ දවස් 3කින් ලක්ෂ 50ක් ලබා ගන්න සුදුසුද? இந்த 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் 50 லட்சம் பெற தகுதியானவரா? නෑ. இல்லை. නමුත් ඔබ විශ්වාස කරුවත් ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் ඒක ඔබට ලැබෙයි. அது உங்களுக்கு ඔබ கிடைக்கும். විශ්වාස කරුවත් ලැබෙයි. நீங்கள் விசுவாசித்தால் கிடைக்கும். ආමේන්. ஆமென். එක ස්ත්‍රී කෙනෙක් ஒரு ஸ்திரீ යේසුස් වහන්සේගේ පිටිපස්සේ එනවා. இயேசுவின் பின் தொடர்ந்து வருகிறாள். ඇයි කිව්වත් ஏனென்றால் එක ස්ත්‍රී කෙනෙක් යේසුස් වහන්සේ ගාව ඇවිල්ලා කියනවා ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் வந்து சொல்லுகிறாள், මගේ දුව මැරෙන්න යනවා. என் மகள் மறிக்க போகிறாள், එයා අසනීපෙක ඉන්නේ. அவர் சுகயீனமாய் இருக்கிறாள், මගේ දරුවව සනීප කරන්න. என் குழந்தையை நீங்கள் යේසුස් சுகமாக்குங்கள். වහන්සේ නියඬ කියනවා. மௌனமாய் போகிறார். ආපහු කතා කරනවා. திரும்பவும் பேசுகிறார், ස්වාමිනී கர்த்தாவே මගේ දුව සනීප කරන්න. என் மகளை சுகமாக்கும்.
ස්වාමීන් වහන්සේ නියැලෙන් යනවා. இயேசு மௌனமாய் போகிறார். තුන්වෙනි වතාව නියැලෙන් ගියා. மூன்றாவது முறையும் மௌனமாய் போனார். කීප වතාවක් මම ඇහුවත් නියැලෙන් ගියා. எத்தனையோ முறை இவள் கேட்டாலும் மௌனமாய் போனார். මේක එක දෙයක් දැනගන්න. இதிலே ஒரு காரியத்தை அறிந்து යම් கொள்ளுங்கள். කිසි දෙයකට විශ්වාසයක් තැබුවත් ஒரு காரியத்தை குறித்து விசுவாசம் வைத்தால் ඒකේ සිදුවුන් නැත්තම් හරි ඔබගේ විශ්වාසය සෙලවෙන්න දෙන්න එපා. அது நடக்காவிட்டாலும் உங்கள் விசுவாசத்தை அசைக்க விட வேண்டாம். ඒකේ ස්ථිර වෙන්න. அதிலே உறுதியாயிருங்கள். ඒකේ ස්ථිර වෙන්න. அதிலே உறுதியாயிருங்கள். ඔබගේ ඇදහිල්ල පරීක්ෂාවට ලක් වේ. உங்கள் விசுவாசம் சோதனைக்குட்படும். ඔබ ඇත්තට විශ්වාස කරනවද? நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா? පරීක්ෂාවට ලක් වේ. சோதனைக்குட்படும். ආබ්‍රාම්ට අවුරුදු 25ක්. ஆபிரகாமு 25 வருஷங்கள். ආබ්‍රාම්ට අවුරුදු 25ක්. ஆபிரகாமுக்கு 25 வயது. ඒ පරීක්ෂාව උට පරීක්ෂාව තිබුණා. அவனுக்கு ஒரு சோதனை உண்டானது. මේ ස්ත්‍රියට උන්වහන්සේ කතා කළේ නෑ. இந்த ஸ்திரீக்கு அவர் பேசவில்லை. ගෝලයන් කියනවා ස්වාමිනේ මෙයාට මොනාරි කියලා එවන්න. சீசர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே இவளுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பும். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்கிறார், දරුවන්ගේ කෑම අරන් பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து මම බලු පැටවුන්ට දෙන්නේ. நான் நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன். දරුවන්ගේ කෑම பிள்ளைகளின் உணவு මේක දෙන්න ඕනේ මගේ දරුවන්ට. அதை கொடுக்க வேண்டியது என் பிள்ளைகளுக்கு. උන්වහන්සේ කියනවා මම යුදවකුන්ට තමයි දෙන්නේ. அவர் சொல்லுகிறார், நான் யூதருக்கு தான் கொடுப்பேன், මගේ දරුවන්ට. என் பிள்ளைகளுக்கு. හොඳටම කන්දන්න. நன்றாய் கவனிங்கள். මේක ස්පෙෂල් දෙයක්. இது ஒரு விசேஷ காரியம், කාටවත් දෙන්න බැරි දෙයක්. யாருக்கும் எடுக்க முடியாத காரியம். මේක ස්පෙෂල් දෙයක්. இது விசேஷித்தது. උන්වහන්සේ කියනවා මම දරුවන්ගේ දේ මම බලු පැටවුන්ට දෙන්නේ. அவர் சொல்லுகிறார், நான் பிள்ளைக்குரிய காரியத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பதில்லை. අන්‍ය ආගමික අයව அந்நிய மதஸ்தவர்களை යුදවරුන් බල්ලන් වගේ තමයි ගණන් ගත්තේ. யூதர்கள் நாயைப் போலதான் கணக்கெடுத்தார்கள். උන්වහන්සේ කියනවා නුඹ බල්ලෙක්, அவர் சொல்லுகிறார், நீ ஒரு நாய், නුඹගේ දරුවා බලු පැටියෙක්. உன் பிள்ளைகள் நாய்க்குட்டிகள். ඔබගේ ඇදහිල්ලේ ඔබේ සිටින මොහොතේ உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது සමහර ප්‍රශ්නවල්, පීඩාවල්, ලැජ්ජා සාහිත්‍යක දේවල් එයි. சில பிரச்சனைகள், போராட்டங்கள், வெட்கத்துக்குரிய காரியங்கள் வரும். මේකත් ඔබ තේරුම් ගන්න අවශ්‍යයි. இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ආමේන්. ஆமென். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் මගේ ජීවිතේ තේම වෙලා තියෙනවා. என் வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கிறது. ලැජ්ජා වෙන දේවල් වගේ. வெட்கம் அடைவது போல காரியங்கள் வரும். ඔබ ස්ට්‍රෝං වෙන්න ඕනේ. நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். ඒ මොහොතේ அந்த வேளையிலே ඇය කියනවා அவள் சொல்லுகிறாள், ඔව් ස්වාමිනේ ஆம் ஆண்டவரே, අපි බල්ලෝ තමයි. நாங்கள் நாய்கள் தான், බලු පැටව තමයි. நாய்க்குட்டிகள் தான். හැබැයි ஆனாலும் දරුවන් කන මොහොතේ பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது අර බිම වැටෙන அந்த கீழே விழுகிற කෑලි துண்டுகள், ඉතුරු වෙනෙව්වා மீதியானவைகள் බල්ලන්ට දානවනේ. நாய்க்கு போடுவார்களே, ඒක මට දෙන්න. அதை எனக்கு தாரும். බයිබලේ සඳහන් කළ තියෙනවා வேதம் சொல்லுகிறது, උන්වහන්සේ ඇයගේ ඇදහිල්ල දැක්කා. தேவன் அவன் விசுவாசத்தை கண்டார். උන්වහන්සේ ඇයගේ ඇදහිල්ල දැකලා அவர் அவள் விசுவாசத்தை கண்டு ඇය දෙස බල්ලා කිව්වා அவளை பார்த்து சொல்லுகிறார், ස්ත්‍රිය ஸ்திரியே, නුඹට සල්ලි වැඩියෙන් තියෙනවා. உனக்கு பணம் அதிகமாயிருக்கிறது. එහෙමද කිව්වේ? அப்படியா சொன்னார். ස්ත්‍රිය ஸ்திரியே, වගේ ආක්ෂාව වැඩි. உன்னுடைய ஜெபம் அதிகம். එහෙමද කිව්වේ? அப்படியா சொன்னார். ස්ත්‍රිය ஸ்திரியே, ඔබගේ නිරාරය වැඩි. உன் உபவாசம் அதிகம். එහෙමද කිව්වේ? அப்படியா சொன்னார். ස්ත්‍රිය ஸ்திரியே, ඔබගේ පිරිසුදුකම වැඩි. உன்னுடைய பரிசுத்தம் அதிகம். இல்லை, උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், ස්ත්‍රිය ஸ்திரியே, නුඹගේ ඇදහිල්ල ඉතා මාත්‍ය. உன்னுடைய விசுவாசம் மிக பெரியது. ආමේන්. ஆமென். ඒක මාත් ඇදහිල්ලක්. அது மிக பெரிய விசுவாசம். සමහර දේවල් විශේෂ දේවල් ලබා ගන්නට ඔබගේ ඇදහිල්ල මාත් වෙන්න අවශ්‍යයි. சில காரியங்கள், விசேஷத்த காரியங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசம் பெரிதா இருக்க வேண்டும். ඔබ ලොකු දේවල් ලබා ගන්න පුළුවන්. நீங்கள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். මම කියන්න කැමති. நான் சொல்ல விரும்புகிறேன், 31 වෙනිදාට කලින් இந்த 31ஆம் தேதிக்கு முன்பு විශේෂ දේ விசேஷத்த காரியம், වෙන කාටදෝ තබපු දෙයක් வேறு யாருக்கோ வைத்த காரியம், වෙන රබ ශකර බරාදලරිය
මට ඇදෙන්න වචනයක් එනවා. எனக்கு ஒரு விசுவாச வார்த்தை வருகிறது. 31 වෙනිදාට කලින් 31ஆம் தேதிக்கு முன்பு දෙන්න කාටදෝ තබපු දෙයක්. வேறு யாருக்கோ வைத்த ஒரு காரியம் ඒක ඔබට ලැබෙන්න යනවා. அது உங்களுக்கு கிடைக்க ඒක போகிறது. ඔබට ලැබෙන්න යනවා. அது உங்களுக்கு கிடைக்க ඔබ போகிறது. විශ්වාස කරන්න අවශ්‍යයි. நீங்கள் விசுவாசிக்க ඔබ வேண்டும். විශ්වාස කරන්න අවශ්‍යයි. விசுவாசிக்க ඔබ வேண்டும். ලබා ගන්න සුදුසු නෑ. நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. නමුත් ඒක ඔබට ලැබෙයි. ஆனாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அமர்ந்து கொள்ளுங்கள். ඔබට පැහැදිලි. உங்களுக்கு இது தெளிவா? හalleluya. ஹalleluya. මොනවාද වැදගත්? எது වාඩි වෙන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். මොනවාද වැදගත්? எது முக்கியம்? ඇදෙයිල. விசுவாசம். මේක මේක ස්පෙෂල්. இது ஸ்பெஷல். මේක විශේෂයි. இது මේක விசேஷம். සාමාන්‍යයට දෙන්න බෑ. இது சாதாரணமான கொடுக்க முடியாது. මේ වගේ දේවල් ලබා ගන්න උතුම් ඇදෙයිලක් අවශ්‍යයි. இப்படியான காரியங்களை பெற மேன்மையான விசுவாசம் வேண்டும். උතුම් ඇදෙයිලා. மேன்மையான உங்க விசுவாசம். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ඔබගේ ජීවිතේ මහත් වූ උසස් ඇදහිල්ලක් ඔබට உங்களுக்கு තියෙන්න යුතුයි. கிடைக்காம போகலாம். ඔබට ලැබෙන්නේ නැතුව වෙන්න පුළුවන්. உங்களுக்கு சரிவராம போகலாம். ඔබට අරියන්න නැතුව වෙන්න පුළුවන්. அது தரமாட்டேன்னு சொல்லலாம். ඒක දෙන්නේ නැහැ කියන්න පුළුවන්. ஆனாலும் එනමුත් உங்க விசுவாசம் பெருசாக்க வேண்டும். ඔබගේ ඇදහිල්ල ලොකු වෙන්නට நான் අවශ්‍යයි. சொல்லுறேன். මම කියන්නම්. யாருக்காகவோ வைக்கப்பட்ட ஒன்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சிலர் கொடுக்க போகிறார். මම ඔබට කියන්නම්. நாளைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நாளாண்டைக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த 31ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். මම ඔබට කියන්නම්. කාටදෝ ලැබෙන්න යුතු දේ අද රාත්‍රියේදී ඔබට දෙවියන් වහන්සේ ලබා දෙයි. එත ඔබට යාපත් පණිවිඩයක් එයි. අනිද්දා ඔබට යාපත් පණිවිඩයක් එයි. මේ මාසේ 31 වෙනිදාට ප්‍රථමයෙන් ඔබට යාපත් වූ පණිවිඩයක් පැමිණෙයි. பாடி. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நம்ம නැවත කියනවා. நான் திரும்ப சொல்கிறேன். ඔබ කතා කරන දේ ඔබට ලැබෙයි. நீங்கள் பேசுகிற காரியம் உங்களுக்கு கிடைக்கும். කතා කරන වෙලාව පරිස්සම්. பேசும் பொழுது கவனம். right. දැන් මෙයා මේක ලබා ගන්න සුදුසු නැහැ. இப்பொழுது இவர் இதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. නමුත් එයාට ලැබුණා. ஆனாலும் அவருக்கு கிடைத்தது. ආමේන්. ஆமென். ඒකට හේතුව அதுக்கு காரணம் දේව කරුණාව தேவ கிருபை. ඇය ඇදෙයිලෙන් ලබා ගත්තා. அவள் விசுவாசத்திலே பெற்றுக்கொண்டாள். සමහර අය කියනවා ஒரு சிலர் சொல்வார்கள், පාස්ටර් වෝල්ටර් பாஸ்டர் வால்டர் වා එනම් ඌන වැරද්දක් කිව්වොත් කමක් නැහැ එහෙම කියනවා. அப்படி என்றால் எந்த தவறும் செய்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா? මම වැරදි කරන්න ලයිසන් දුන්නේ නැහැ. நான் தவறு செய்ய லைசன்ஸ் கொடுக்கவில்லை. වැරදි කරලා තිබුණත් ඒක උන්වහන්සේ සමාව දෙන්නව දැනත්තා. தவறு செய்திருந்தாலும் கூட அவர் மன்னிப்பை கொடுக்கிற தேவன். දැන් ඔබගේ ජොබ් එකේ இப்பொழுது உங்களுடைய தொழிலிலே ඔබගේ අතින් යම් කිසි වැරදක් සිදුණා. உங்கள் கையில இருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. දැන් ඔබට බයක් ඇති වෙනවා. இப்பொழுது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. වා මේක ගත්තද? நீ இதை எடுத்தாய், මේක කිරුවද? இதை செய்தாயா? එමාන මොදේ அப்படி கேட்கும் பொழுது ඔබ ටක් ගාලා කියනවා நீங்கள் சீக்கிரமாய் சொல்லுகிறீர்கள். ඔබගේ ජොබ් එක ආරක්ෂා කරගන්න, உங்கள் தொழிலை பாதுகாத்துக் கொள்ள, ඔබගේ නම ආරක්ෂා කරන්න உங்கள் பெயரை பாதுகாக்க මම මේක කිරුවේ නෑ. நான் அதை செய்யவில்லை. කරලා කියනවා செய்து சொல்லுகிறார், කිරුවේ නෑ. செய்யவில்லை. එතකොට ඒක அப்படி என்றால் அது அது සද්දෙන් කියනකො சத்தமாய் சொல்லுங்கள். බොරුවක්. அது ஒரு பொய். ඒක බොරුවක්. அது பொய். දැන් මේ බොරුව කියලා இந்த பொய்யை சொல்லி ප්‍රොමෝෂන් එක මට ලැබෙයි කියලා විශ්වාස කරනවා. ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறார். ලැබෙයිද ලැබෙන්නේ නැද්ද? கிடைக்குமா கிடைக்காதா? අපි කියනවා ලැබෙනවා කියලා. நாம் சொல்லுகிறோம் கிடைக்கும் என்று. විශ්වාසය விசுவாசம் නෑ. இல்லை, ලැබෙන්නේ නෑ. கிடைக்கவே கிடைக்காது. ඇයි කිව්වත් ஏனென்றால் ප්‍රොමෝෂන් ලැබෙන්නේ දේව කරුණාවෙන්. ப்ரொமோஷன் கிடைப்பதே தேவ கிருபையிலே. දැන් ඔබ මොනවද කියන්නේ? இப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? අර බොරුවක් කියනවා. அந்த ஒரு பொய்யை சொல்லுகிறீர்கள். ඇයි ඔබ බොරුව කියන්නේ? நீங்கள் ஏன் பொய் சொல்லுகிறீர்கள்? මේක අවුණත් இது அகப்பட்டால் මට මේක ලැබෙන්නේ නෑ. எனக்கு இது கிடைக்காது. එතකොට ඔබගේ ක්‍රියාවෙන් அப்படி என்றால் உங்கள் கிரிகையிலே ඔබ ඒක ලබා ගන්න බලනවා. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள பார்க்கிறீர்கள். ඒක ලැබෙන්නේ නෑ. அது கிடைக்காது. ඔබ යේසුස් වහන්සේ විශ්වාස කළා තමයි ලබා ගන්න ඕනේ. நீங்கள் இயேசுவை விசுவாசித்து தான் அதை பெற்றுக்கொள்ள ඔබ வேண்டும். මොනවද කියන්නේ? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ඔව් මගේ අතින් වැරද්දක් සිදු වුණා.
ஆமா என் கையிலே ஒரு தவறு நடந்தது. මගේ වැරද්ද මම පිළිගන්නවා. என் தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன். මම පිළිගන්න මොහොතේ நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது මම විශ්වාස කරනවා. இப்பொழுது நான் මම விசுவாசிக்கிறேன். කරපු වැරද්ද මම පිළිගත්තා. நான் செய்த தவறை நான் මම ஒப்புக்கொண்டேன். වැරදිකාරයෙක් වුණත් අතරේ நான் தவறு செய்தாலும் கூட දෙවියන් වහන්සේ මාව උසස් කරයි. என் தேவன் என்னை உயர்த்துவார். හලෙලූයා. ஹalleluya. මම බොරුවෙන් නොවේ උසස් වෙන්නේ. මම විශ්වාස කරන්නව දෙවියන් වහන්සේ මාව උසස් කරයි. நான் பொய்யினாலே அல்ல உயருவது, நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை உயர்த்துவார். කරුණාව බොරු කියන තබන්නේ. කරුණාව දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න තමයි. கிருபையானது பொய் சொல்ல வைக்காது, கிருபையானது தேவனை விசுவாசிக்க வைக்கும். ඔබ විශ්වාස කරන්න අවශ්‍යයි. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ඒක ඔබගේ ජීවිතයේ ආශිර්වාදය. அதுவே உங்கள் வாழ்க்கையின் ඒක ஆசீர்வாதம். ඔබගේ ජීවිත උසස් කරයි. அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். මම අද කියන්න කැමති. நான் இன்று சொல்ல விரும்புகிறேன், ඔබගේ ක්‍රියාවෙන් உங்கள் கிரிகையிலே, ඔබගේ බලයෙන් உங்கள் பலத்திலே නොවේ. இல்லை, දේව කරුණාවෙන්. தேவ கிருபையிலே. මම ඊයේ පෙරේද උංගා දෙනෙට කෝල් ගත්තා. நான் நேற்று முந்தின தினங்களிலே அநேகருக்கு கால் මම பண்ணினேன். කින්ඩම් පාර්ට්නර් කට්ටියට කෝල් நான் ගත්තා. கிங்டம் பார்ட்னர் அவர்களுக்கு கால் මම பண்ணினேன். ඔක්කොමලාට thank you කියලා කිව්වා. நான் எல்லோருக்கும் நன்றி என்று මම சொன்னேன். උන්ට කියපු එක වචනයක් තමයි. நான் அவளுக்கு சொன்ன ஒரு ඔබ வார்த்தை தான், පසුගිය අවුරුද්දේ විශාල සපෝට් එකක් දුන්නා. நீங்கள் கடந்த வருடத்திலே பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணினீர்கள். ඒ සපෝට් එක අපිට ලැබුණේ දේව කරුණාව නිසා. அந்த சப்போர்ட் கிடைத்ததே தேவ මේ கிருபையிலே. සපෝට් එකෙන් අපි දේව කරුණාවෙන් මේ සභාව කරන්න අපිට ලැබුණා මිස අපි මම කිව්වේ නෑ ඔයා නිසා මට මේක කරන්න පුළුවන් කියලා මම කිව්වේ அந்த නෑ. சப்போர்ட்டினாலும் தேவ கிருபையினாலே இது நாம் செய்ய முடிந்ததா இருந்தது என்று சொன்னதே தவிர, நீங்கள் கொடுத்ததினாலே இது செய்ய முடிந்ததா என்று நான் சொல்லவில்லை. இந்த இடத்துல கத்தனை பேரும் கடவுளை பச்சையா நம்புங்க. அவர் செய்வாருன்னு அதையே பேசிக் கொண்டிருங்க, அதையே சொல்லிக் கொண்டிருங்க, அதே விசுவாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அற்புதத்தின் தேவன். இந்த ராத்திரி நீ வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு நல்ல செய்தி உன் குடும்பத்திலே உன் காதிலே கர்த்தர் கேட்க செய்வார். යේසුස් වහන්සේ පමණක් විශ්වාස කරන ඔබගේ ඕන ප්‍රශ්න ඔබගේ ඕන කරදර උන්වහන්සේ ඔබ උසවන්නව තැනට. හලෙලූයා. ஹalleluya. අද රාත්‍රියේ ඔබට මාත් පණිවිඩයක් ආශිර්වාදයේ පණිවිඩයක් මගේ දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ and සලසයි. இந்த ராத்திரி வேளையிலே மகத்தான ஒரு செய்தி, இந்த ராத்திரி வேளையிலே ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கேட்க பண்ணுவார். ஹalleluya. කිසිම සැකයක් තිබෙන්න නරකයි. எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. ඔබ හෘදේ විශ්වාස කරන එක කතා කරන්න අවශ්‍යයි. நீங்கள் இருதயத்திலே விசுவாசிப்பதை பேச வேண்டும். කතා කරන්න ඉන්න. பேசிக்கொண்டே இருங்கள். හැම දෙයක්ම වෙනස් කරන්න පුළුවන්. எல்லாமே மாற்ற முடியும். ඔබ කියන මම පල්ලියට ආවා. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆலயத்துக்கு මම வந்தேன், ආරක්ෂා කළා. நான் ஜெபித்தேன், හැබැයි මේක හරියන්නේ නැහැ. ஆனாலும் இது சரி போகவில்லை. බයිබලේ வேதத்திலே එලියා எலியா, දෙවියන් වහන්සේ එලියට කිව්වා தேவன் எலியாவுக்கு சொன்னார், ආගබ්ට කියන්න ஆகாப்க்கு சொல்லு, ලොකු වක්ෂාවක් එන්න යනවා. பெரிய மழை வரப்போகிறது. දෙවියන් වහන්සේ තමයි කිව්වේ. தேவன் தான் சொன்னார். නමුත් එලියා ஆனாலும் எலியா දේව පමලේ ආරක්ෂා කරනවා. அவன் தேவ பாதத்திலே ஜெபிக்கிறான். තමන්ගේ වැඩකාරයට කඳු මුදුනේ ඌ ගිහලා කියනවා බලපන් මොනාගේ ආසෙ පේනවද කියලා. தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லுகிறான், மலை உச்சிக்கு போய் பாரு, வானத்தில் ஏதேனும் வித்தியாசம் தெரிகிறதா என்று. කඳු මුදුනේ මොනාගේ වෙනසක් පේනවද? மலை உச்சிலே ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரிகிறதா? ඔක පේන්නේ නැහැ. அவன் சொன்னான், விளங்கவில்லை, මුකුත් පේන්නේ නැහැ. ஒன்றுமே விளங்கவில்லை. නමුත් එලියාගේ ඇදහිලා නැතුන්නේ. ஆனாலும் எலியாவின் விசுவாசம் மாறவில்லை. නැවත திரும்பவும் ඌ ආරක්ෂා කළා. அவன் ஜெபிக்கிறான். දැන් බලන්න. இப்பொழுது போய் பார். இல்லை. තුන්වෙනි වතාව නෑ. மூன்றாவது முறையும் இல்லை, හතරවෙනි වතාව නෑ. நான்காவது முறையும் இல்லை, හත්වෙනි වතාව. ஏழாவது முறை. ඒ වැඩකාරයා කියනවා அந்த வேலைக்காரன் சொல்கிறான், මම අල්ලතරම් நான் கையின் உள்ளளவு அளவு, உள்ளங்கை அளவு මම බලාකුලක් දකිනවා. நான் ஒரு மேகத்தை காண்கிறேன். ආමේන්. ஆமென். මම කියන කැමති. நான் சொல்ல விரும்புகிறேன், මම ඔබට කියන කැමති. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ඔබගේ ජීවිතයේ ආස්කම දකිනකම් உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை காணும் வரைக்கும் ඔබ විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். ආමේන්. විශාල වර්ෂාවක් ආවා.
பெரிதான ஒரு மலை வந்தது. විශාල වර්ෂාවක්. பெரிதான ஒரு மலை. අද ඔබගේ ඇදහිල්ල තියෙන්න. இன்று உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லுவேன். මේ ස්ථානිනව සියලු දෙනාට මම කියනවා. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ඔබට මොකක්ද ප්‍රශ්නේ? அது இன்னொரு விசுவாசத்தினால நீங்காது. ඒක තවත් කෙනෙක්ගේ ඇදහිල්ලෙන් ඉවත් වෙන්නේ නැහැ. உங்க விசுவாசம் முக்கியம். ඔබගේ ඇදහිල්ල වැදගත්. ரெண்டு கைகளை உயர்த்தி දෑත් දෙක ඔසවා. உங்களுக்கு என்ன வேணும் ඔබට කුමක්ද අවශ්‍ය? அது இங்க மட்டும் இல்ல. ඒක මේ විතරක් නොවේ. நீ எப்பவும் பேசிக்கொண்டேங்க. හැම මොහොතේදීම කතා කරන්න. எப்பவும் சொல்லிக்கொண்டேங்க. හැම මොහොතේදීම ප්‍රකාශ කරන්න. எப்பவும் சொல்லிக்கொண்டேங்க. හැම මොහොතේදීම කියන්න. உங்க விசுவாசத்தை கூட்டிக் கொள்ளுங்க. ඔබගේ ඇදහිල්ල වැඩි உங்க කරගන්න. விசுவாசத்தை கூட்டிக் கொள்ளுங்க. ඔබගේ ඇදහිල්ල වැඩි කරගන්න. என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். මාගේ දෙවියන් වහන්සේ මහත් වූ දේවල් என் කරනවා. தேவன் மகிமையான காரியத்தை செய்கிற தேவன். මාගේ දෙවියන් වහන්සේ මහිමනීය දේවල් என் කරයි. தேவன் மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வார். මාගේ දෙවියන් වහන්සේ මහිමනීය දේවල් ඔබගේ நீ ජීවිතේ කරයි. பிரச்சனையை பேசாத. ඔබ ප්‍රශ්න කතා කරන්න එපා. என்னதான் பெருசா வந்தாலும் මොන දේ ලොකුවට ආවත් நீ හරි சொல்ல வேண்டும். ඔබ කියන්න ඕනේ. அது என்னதான் எப்படிதான் அவங்க பேசினாலும் ஜெயிக்கிறது நாங்க தான் நீ சொல்ல வேண்டும். ඕ මොන දේ මොන විදියට කතා කරත් හරි ඔබ කියන්න ඕනේ මමයි ජයගන්නේ අපි ජයගන්නේ. வேதம் சொல்கிறது බයිබලයේ සඳහන් කරනවා நீ நம்புவது தேவனால் வரும். ඔබ විශ්වාස කරන දේ දෙවියන් වහන්සේගෙන් நீ පැමිණෙන. நம்புவது தேவனால் வரும். ඔබ හදාන්නා වූ දේ දෙවියන් மன වහන්සේගෙන් පැමිණෙන. உறுதியாக ඒක ස්ථිරව ரெண்டு ඉන්න. கைகளை உயர்த்தி දෑත් දෙක ඔසවා. நான் ஒரு ஜெபத்தை பண்ண போறேன். මම දැන් යාඥාවක් කරන්නට இந்த යනවා. ஜெபம் மிக வல்லமையானது. මේ යාඥාව හිතා වැදගත්. உனக்கு என்ன வேணும்? ඔබට කුමක්ද අවශ්‍ය? ஆண்டவரே ස්වාමිනී உங்களை நம்பி இருக்கிறேன். ඔබ විශ්වාස කරමින් உன் සිටින්නේ. குடும்ப பிரச்சனை நீங்க வேண்டுமா? ඔබගේ පෞල් ප්‍රශ්න ඉවත් වෙන්න உன் ඕනේ. வாழ்க்கை பிரச்சனை நீங்க வேண்டுமா? ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්න ඉවත් වෙන්න உன்னுடைய ඕනේ. போராட்டம் நீங்க வேண்டுமா? ඔබගේ පොරබැඳීම් ඉවත් වෙන්න உன்னுடைய ඕනේ. கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா? ඔබගේ ප්‍රෙෂර් ඉවත් உன் වෙන්න ඕනේ. துன்பங்கள் நீங்க வேண்டுமா? ඔබගේ දුක ඉවත් වෙන්න ඕනේද? என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்கிற நேரம். මාගේ දෙවියන් වහන්සේ මහිමනී දී உன் கையை உயர்த்தி சொல்லு. ඔබගේ දෑත් ඔසවා කියන්න. ஆண்டவரே ස්වාමිනී உங்களை நம்பி இருக்கிறேன். ඔබව විශ්වාස කරමින් உங்களை සිටිනවා. நம்பி இருக்கிறேன். ඔබ විශ්වාස කරමින් உண்மை සිටිනවා. நம்பி இருக்கிறேன் இயேசுவே. ඔබ විශ්වාස කරමින් සිටිනවා යේසුනි. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் කුමන දේ සිදු என் වුණා. வாழ்க்கை மாறுன்னு நான் நம்புறேன். මාගේ ජීවිතේ වෙනස් වෙයි என் කියලා தேவ විශ්වාස சந்திக்கப்படும் කරනවා. நம்புறேன். මාගේ අවශ්‍යතාවය හිටු වෙයි කියලා நான் විශ්වාස தீர்க்கதரிசனமா කරනවා. சொல்லுறேன். මන අනාගත පණිවිඩයක් වෙන් කියන්නම්. யாருக்காகவோ வைக்கப்பட்ட ஒன்றை கர்த்தர் உனக்காக தரப்போகிறார். කාටදෝ තබා තිබෙනා වූ දේ දෙවියන් වහන්සේ ඔබට කියා ලබා දෙයි. உங்க காதுல இப்படி ஒரு சத்தம் கேட்கும். ඔබගේ කනට මේ ආකාර සත්‍යයක් ඇසෙයි. நான் இதை இதுக்காக வச்சிருந்தேன். මම මේක මේ දේට තබා තිබුණා. ஆனா நான் உங்களுக்கு தருகிறேன். එනමුත් ඔබට දෙන්නම්. 31ஆம் தேதிக்குள்ள 31 වෙනිදාට என் ප්‍රථමයෙන් காதுல இது கேட்கும். මගේ කනට හැසෙයි. இயேசுவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ என் නාමයෙන් ஆண்டவர் செய்வார். මාගේ දෙවියන් ஒரு වහන්සේ මේ දේ அற்புதம் කරා. நடக்க போகிறது. යම් ආස්කාවක් සිදු ஒரு වෙනවා. அதிசயம் நடக்க போகிறது. යම් ආශ්චර්යමත්යක් உன் සිදු වෙනවා. வாழ்க்கை கர்த்தர் தலைகீழாக மாற்ற போகிறார். ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ කන පිට පෙරලන්නට යනවා. ஆன்லைன் சர்ச் ඔන්ලයින් චර්ච් நீங்களை எழுந்து கைகளை உயர்த்தி ඔබත් නැගිට දෑත ඔසවා. இன்னைக்கு எது நடக்கும்னு சொல்லுறீங்களோ අද කුමක්ද සිදු වෙයි කියලා ඔබ அது කියනවාද? நடக்கும் வரை ඔබ ඒක සිදු වෙන තුරු அதை பத்திரமாக வச்சுக் கொள்ளுங்க. ඒක ආරක්ෂා සහිතව அதை තියාගන්න. மட்டுமே பேசுங்க. ඒක විතරක් කතා කරන්න. அதை மட்டுமே பேசுங்க. ඒක විතරක් කතා කරන්න. என் ஆண்டவர் அற்புதம் செய்வார். මාගේ දෙවියන් වහන්සේ மகிமை நடக்கும். මහිමනිදිය සිදු වෙයි. மகிமை நடக்கும். මහිමේ සිදු වෙයි. என் ஆண்டவர் அற்புதம் நடக்கும். මාගේ දෙවියන් වහන්සේගේ ආස්කම සිදු වෙයි. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් இவர்கள் நம்புவது உம்மால் நடப்பதாக. ඔවුන් අදහන්නා වූ දේ ඔබගේ සිදු වුණා දේ. இவர்கள் நம்புவது உம்மால் நடப்பதாக. ඔවුන් විශ්වාස කරන දේ ඔබගේ සිදු වුණා இயேசுவின் දේ. நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් உடைய பிரச்சனைகள் நீங்கட்டும். ඔවුන්ගේ ප්‍රශ්න ඉවත් உடைய වේවා. வியாதிகள் நீங்கட்டும். ඔවුන්ගේ රෝගී ඉවත් உடைய වේවා. துன்பங்கள் நீங்கட்டும். ඔවුන්ගේ දුක ඉවත් உடைய වේවා. கஷ்டங்கள் நீங்கட்டும். ඔවුන්ගේ අමාරුකම් ඉවත් உடைய වේවා. வேதனைகள் நீங்கட்டும். ඔවුන්ගේ වේදනාව ඉවත් වේවා. உடைய தேவைகள் சந்திக்கப்படும். ඔවුන්ගේ අවශ්‍යතාවයන් ඉවත් கடன் වේවා. தொல்லைகள் நீங்குவதாக. ණය ප්‍රශ්න ඉවත් වේවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් கர்த்தர் யாருக்கோ சொல்லுங்க. දෙවියන් වහන්සේ කාටදෝ කියනවා நீ உயர்வான தொழில இருந்தாலும் ඔබ උසස් වූ රස්තාවේ සිටිය නමුත් கர்த்தர் உன்னை இன்னுமாய் மேன்மையாக உயர்த்த போகிறார். දෙවියන් වහන්සේ වඩ වඩා තවත් ඔබව උතුම් කොට උසස් இந்த කරන්න දෙනවා. கூட்டத்திலே මේ දේමේ நீ வந்தபடியால் ඔබ මේ ආපු නිසා கர்த்தர் දෙවියන් உன்னை වහන්සේ இருக்கிற இடத்திலிருந்து இன்னும் உயர்த்த போகிறார். ඔබ ඉන්නා වූ ස්ථානයේදී
තවත් උසස් කරන්නට යනවා. கர்த்தர் உயர்த்தின நாள் வந்தது. දෙවියන් වහන්සේ උසස් කරනව දවස இயேசுவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இன்றைக்கு 27ஆம் திகதி, අද 27 වෙනි දා நாளை 28, හෙට 28 29, 29 30, 31, இந்த 5 நாட்கள் මේ දවස් 5දී அற்புதங்கள் ආස්කා மலை போல விழப் போகிறது. වර්ෂාවෙන් වැටෙන්න மலை போல යනවා. விழப் போகிறது. වර්ෂාවක් මේ වැටෙන්න மலை යනවා. போல விழப் போகிறது. වර්ෂාවක් මේ වැටෙන්න உன் යනවා. வாழ்க்கைக்கு விழப் போகிறது. ඔබේ ජීවිතේට වැටේ. அதிசயங்கள் நடக்க போகிறது. ආශ්චර්යමත් දේ සිදුවේ. மகிமை நடக்க போகிறது. මහිමය සිදුවේ. இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් விசுவாசி ඔබ විශ්වාස කරන්න. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ආගේ දෙවිතුන් ආස්කම් කරයි. இனி உன் பேச்சு, ඉතින් ඔබගේ කතාව, உன்னுடைய நடத்தை, ඔබගේ ක්‍රියාව, உன்னுடைய செயல்கள் ඔබගේ ක්‍රියාකලාප சோர்ந்ததா இருக்க கூடாது. වලානික නොවේවා. அது உற்சாகமா இருக்கட்டும். ඒක උනන්දු වෙන්න கடவுளை බෑ. நம்புற விதமா இருக்கட்டும். දෙවියන් වහන්සේව විශ්වාස කරනවා. உனக்கு பிரச்சனை வரலாம், ඔබට ප්‍රශ්න එන්න පුළුවන්. உனக்கு பிரச்சனை வரலாம், ඔබට ප්‍රශ්න එන්න ஆனா පුළුවන්. சோர்ந்து போகாதே. වලානික වෙන්න එපා. உனக்கு போராட்டம் வரலாம், කොරබදී වෙන්න පුළුවන්. கலங்கி போகாதே. කලෙමෙන්න එපා. விசுவாசி අදහන්න. கர்த்தர் දෙවියන් වහන්සේ உன்னை தன் உள்ள கையில ஏந்தி දෙවියන් වහන්සේ තමගේ අල්ලේ දරාගෙන உன்னை மலை உச்சியிலே එතුමා කඳු මුදුනේ வைக்கிற நாட்கள் வந்து விட்டது. තමන්නව දවස පැමිණේ. உன்னை உயர்த்துற நாள் வந்து விட்டது. උසස් කරනව දවස உன்னை පැමිණේ. மகிமைக்குள்ளே கொண்டு போறார். ඔව් මහිමනි අන්දමට ගෙන යන්න යනවා. யாரோ ஒருவர் කවුද එක්කෙනෙක්? தன்னுடைய கணவனுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கீங்க. සත් පුරුෂයා දෙසා යාඥා කරමින් இந்த සිටිනවා. 31ஆம் தேதிக்குள்ள මේ 31 වෙනිදා உன் கணவன் வாழ்க்கையிலே ඔබගේ පුරුෂයාගේ ஒரு ජීවිතේ பலத்த மாற்றம், මාතු වෙනස ஒரு அற்புதம், යමාස්කම ஒரு நல்ல செய்தி හොඳ யாපත් පරිවිඩ கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබට දෙන්න நீ යනවා. விசுவாசி. ඔබ විශ්වාස කරන්න. அதை இந்த 5 நாள் பேசிக்கொண்டே இரு. මේ දවස් පාම කතා 5 நாள் කරමින් பேசிக்கொண்டே இரு. ඔබ විශ්වාස කරමින් කතා කරන්න. பேசிக்கொண்டே இரு. කතා කරමින් ඉන්න. பேசிக்கொண்டே இரு. කතා කරමින් ඉන්න. கர்த்தர் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ දේ கர்த்தர் කරනවා அதை කියනවා. செய்வேன் என்று சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ දේ කරනවා ஒரு කියනවා. பொருளாதார அற்புதம் நடக்க போகிறது. ආර්ථික ආස්කමක් සිදුවේ. ஒரு பொருளாதார அற்புதம் நடக்க போகிறது. ආර්ථික ආස්කමක් සිදුවේ. ஒரு மிகப்பெரிய தொகை, මාතු විශාල මුදලක්. ஓ மிகப்பெரிய தொகை, විශාල මුදලක්. ஒரு அற்புதமோ கைக்கு வர போகுது. යම් ආස්කමක් ඔබගේ දෑතට இன்னொரு පැමිණේ. ஆளுக்காக வைக்கப்பட்ட பணம் உன் கையில வர போகிறது. තවත් කෙනෙකුට තබා තිබෙනා වූ මුදල ඔබගේ දෑතට පැමිණේ. உன் கைக்கு வர போகிறது. ඔබගේ දෑතට පැමිණෙනවා. ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ඔබගේ දෙවියන් වහන්සේ ආස්කම් அதிசயம் කරනවා. செய்யப்போறார். ආශ්චර්යමත් දේවල් இந்த කරයි. ராத்திரி நல்ல செய்தி உனக்கு வரும். මේ රාත්‍රියේදී යාපත් පණිවිඩයක් இயேசுவின் පැමිණේ. நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இன்னைக்கு ராத்திரி මේ රාත්‍රියේදී எவ்வளவு நேரமானாலும் කොතන වෙලාව ගියත් உன்னுடைய போன் ஆன் பண்ணி வச்சுக்கோ. ඔබගේ ෆෝන් එක ඔන් කර තබන්න. நீ விழிச்சிரு. ඔබ අවදියෙන් ඉන්න. உனக்கு நல்ல செய்தி வரும். ඔබට යාපත් පණිවිඩයක් එයි. 31ஆம் தேதிக்குள்ள 31 වෙනිදා உனக்கு நல்ல செய்தி வரும். ඔබට යාපත් පණිවිඩයක් இயேசுவின் நாமத்தில் යේසුස් ஒரு වහන්සේගේ அற்புத மழை பெய்வதாக. ආස්කමේ වරුණාවක් அற்புத மழை பெய்வதாக. அற்புதம் நடப்பதாக. ஒரு மாற்றம் நடக்கட்டும். වෙනසක් සිදු වේවා. சுகத்தின் மழை, සුවයේ වරුසාව. சுகத்தின் மழை සුවයේ වරුසාව. பெய்வதாக. පැමිණේවා. என் ஆண்டவரே, මගේ දෙවිදුනේ உம்மை நம்பி இருக்கிறேன். විශ්වාස இந்த කරනවා. கூட்டத்திலே මේ දේවීදී என் மகன் அல்ல, මගේ බලය නොවේ. என் பேச்சல்ல, මගේ කතාව உங்களை நம்பி இருக்கிறேன். විශ්වාස ஒரு කරනවා. அற்புதம் நடக்கட்டும். යම් ආස්කමක් සිදු වුණා. வழக்குகள்ல அற்புத விடுதலை, නඩුවල ආස්කමේ නිදාස. வழக்கில் அற்புத ஜெயம். නඩුවල ආස්කම ජයග්‍රහණය. நிறைய பேர வாழ்க்கை வித்தியாசமாய் மாற போகிறது. ඕ දෙනෙක්ගේ ජීවිතේ වෙනස් වෙන්නට යනවා. வித்தியாசமாய் மாற போகிறது. වෙනස් ආකාරයට වෙනස් වෙනවා. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். දෙවියන් වහන්සේ උසස් என் කරනවා. ஆண்டவனுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். මාගේ දෙවියන් වහන්සේ මට පණිවිඩයක් நீ දෙනවා. பயந்து கொண்டிருக்கிறாய். ඔබ බයෙන් සිටින්නේ. பயத்தவனே, බය අත්හරින්න. உனக்கு சவாலா யார் நிக்கிறாங்க? ඔබට අභියෝගයක් ලෙස කවුද ඉන්නේ? நீ பயப்படாத. ඔබ බය වෙන්න එපා. அவங்க இல்லாட்டி ඔව් නැතිනම් ஒன்னும் நடக்காது நினைக்காத. දෙයක් වෙන්නේ නැහැ කියා நான் කියනවා. ஒரு ஆளுக்கு பதிலாக මම එක්කෙනෙක් වෙනුවට நான் 10 பேர் உனக்கு தருவேன். මම 10 දෙනෙක් நான் දෙනවා. 10 பேரை தருவேன். මම 10 දෙනෙක්ව දෙනවා. 2 பேருக்கு பதிலாக දෙනෙකුට වෙනුවට நான் 100 பேரை தருவேன். මම 100 දෙනෙක්ව என் දෙනවා. ஆண்டோட அதிசயம் මාගේ දෙවියන් වහන්සේගේ இந்த 5 ආශිර්වාදය நாட்களுக்குள்ள நடக்க போகிறது. මේ දවස් 5දී සිදුවේ. இந்த 5 நாட்களுக்குள்ள මේ දවස් 5 තුල ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ ආස්කම කරන්නට மாறாதவைகள் மாறும். වෙනස් වෙන්නේ නැති දේවල් වෙනස් වෙයි. இயேசுவின் நாமத்தினாலே, යේසුස් වහන්සේගේ இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් சுவிசேஷத்தின் வாசல் සුභාරංචියේ இந்த තුරටු சர்ச்சுக்கு
சபைக்காக இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. ඒ church එකට අද විවෘත වේවා. புதிய ஆத்துமாக்கள் අලුත් ආත්ම இனிமேல் வர போகிறார்கள். ඉන්මතුව පැමිණේ. மக்கள் திரளாய் கொண்டு வர போகிறார். දෙවියන් වහන්සේ බොහෝකට திரளாய் கொண்டு வர போகிறார். ගෙන්නට යනවා. என் ஆண்டவர் මාගේ දෙවිඳුන් இந்த வெள்ளிக்கிழமை விட මේ සිකුරාදට වඩා அடுத்த வெள்ளிக்கிழமை එන්නව් සිකුරාදා இதை விட திரளான கூட்டத்தை என் ஆண்டவர் தர போகிறார். ඊට වැඩිය බොහෝ දෙවියන් වහන්සේ දෙන්නට යනවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් வியாதிகள் உள்ளவர்கள் රෝගේ තියෙන අය வியாதியை நினைத்துக் கொள்ளுங்கள். රෝගේ සිතන්න. கை வைக்கக்கூடிய இடத்திலே අත තියන්න පුළුවන් ස්ථාන வியாதி இருக்கிறது கைகளை வையுங்கள். රෝගේ තියෙන තැන අත நோய்கள் நீங்க போய்காது. රෝගේ ඉවත් වේ. ஒரு வல்லமை கரம், යම් බලවත් ஒரு வல்லமை கரம், බලවත් දාන්න. சுகத்தின் கரம் உன்னை சுகமாக்கும். ඔබ සුව කරයි. சுகத்தை பெற்றுக்கொள். ඔය ලබා ගන්න. நீ நம்பிக்கையை வை. ඔබ විශ්වාස කළ අත තියන්න. கையை எடுக்கிற நேரத்துல අත ගන්න මොහොතේ என் ஆண்டவர் මාගේ දෙවිඳුන් சுகத்தின் ஆண்டவர் ඔය දෙවිඳුන් ஜெகவா ராஃபா රාෆා சுகப்படுத்துவார். සුව කරයි. விசுவாசி විශ්වාස ஒரு කරන්න. அற்புதம் நடக்கும். මාස්කමක් நீ கேட்கிறது, ඔබ ඉල්ලන நீ දේ எதிர்பார்ப்பது බලාපොරොත්තු වෙන உனக்கு இந்த 5 நாள்ல கிடைக்கும். මේ දවස් 5 දී ලැබෙයි. அதை மட்டும் பேசு, ඒක විතරක් කතා அதை කරන්න. மட்டும் பேசு. ඒක විතරක් කතා කරන්න. அதிசயம் நடப்பதாக. ඉවතෙන් සිදු இந்த වේවා. இடத்துல கவலைகள் நீங்குவதாக. මේ ස්ථානයේ කනස්සල් ඉවත් වේවා. போராட்டங்கள் நீங்குவதாக. වදී ඉවත් වේවා. நிந்தைகள் நீங்குவதாக. ඉතියම් දියම් அதிசயம், ආචාර්යමතේ அதிசயம். ආචාර්යමතේ ஆமென். ආමේන්. හalleluya. சொன்ன தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள். කිව්වා වූ අනාගත පණිවිඩ විශ්වාස அதை කරන්න. மட்டும் பேசிக்கொண்டுங்க. ඒක විතරක් කතා அது කරන්න. மட்டும் பேசிக்கொண்டுங்க. ඒක විතරක් කතා எனக்கு කරන්න. சில நேரம் சிலாக்கள் சொல்லுவாங்க, මට සමහරකේ සමහර විදිහට இல்ல அது කියයි. கிடைக்காதுன்னு. නෑ ඒක ලැබෙන්නේ නෑ කියලා. அது கிடைக்காது நீ சொல்லலாம். ඒක ලැබෙන්නේ අන්න නෑ நான் කියලා சொல்லுவேன். මම කියනවා. எனக்கு கிடைக்க வேண்டியது எப்படியும் கிடைக்கும். මට ලැබෙන්න යුතු දේ ලැබෙයි. நான் அதுல உறுதியா இருப்பேன். මම ඒක ස්ථිරව ඉන්නවා. உறுதியாகுங்க, ඒකින් ස්ථිරව ඉන්න. உறுதியாங்க. ස්ථිරව ඉන්න. யாரை நினைச்சும் பயப்பட வேணாம். කාගෙනත් බය වෙන්න එපා. இவங்க போயிட்டாங்கன்னா, මෙයා ගියා නම් இவங்களோட உதவி இல்லைன்னா, මෙයාගේ උදව් නැත්තම් அத்த சொல்லுவாங்க, දෙවියන් அந்த වහන්සේ ஒரு ஆளுக்கு பதிலா உனக்கு 10 பேர், එක්කෙනෙකුට වෙනකොට ඔබට 10 2 பேருக்கு பதிலா 100 பேரை தருவேன். දෙදෙනෙකුට වෙනකොට 100 දෙනෙක් දෙනවා. ஒரு நம்பிக்கையோடங்க. විශ්වාසවන්තවම සිටින්න. ஆமென். ආමේන්. 2 கல்லங்க இருந்தாங்க. මේ උරුන් දෙදෙනා සිටියා. ஒத்தை எடுத்துக்கொண்டான். එක්කෙනෙක්ව අරගනු ලැබුවා. ஒத்தை எடுத்துக்கொண்டான். එක්කෙනෙක් ලබා ගත්තා. மத்தவன் பெற்றுக்கொள்ளல. අනිත් එක්කෙනා ලබා ගත්තේ නැහැ. இதுல எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு தெரியாது. මේ ස්ථානෙදි කී දෙනෙක් ලබා ගන්න යනවද දන්නේ නැහැ. நான் இதை கடவுளுக்கு சொல்லிட்டேன். මම මේ දේ දෙවියන් වහන්සේට කියලා கடவுளை ඉවරයි. தருவாங்க. දෙවියන් වහන්සේ මට දී சந்தோஷமா போகணும். සතුටින් යන්න ඕනේ. அதே தான் பேசணும். ඒකම කතා කරන්න ඕනේ. போற நேரத்துல යන මොහොතේදී ஒரு பிரச்சனை வரலாம். යම් ප්‍රශ්නයක් එන්න පුළුවන්. நீங்க சொல்லணும், ඔබ කියන්න ඕනේ. நான் உறுதியா இருக்கனால මම ස්ථිරව ඉන්න නිසා எனக்கு பிரச்சனை வருது. මට ප්‍රශ්න එනවා. ஆனா நான் உறுதியா இருப்பேன். එනමුත් මම ස්ථිරව என் ඉන්නවා. ஆண்டவர் செய்வாங்க. මාගේ දෙවිඳුන් என் ஆண்டவர் என்ன பார்த்து சொல்ல வேண்டும், මාගේ දෙවියන් වහන්සේ මා දෙස බලලා කියන්න என் ඕනේ. மகனே, මාගේ පුතා என் மகளே, මාගේ දියණිය உன் விசுவாச பெருசு. ඔබගේ ඇදහිල්ල මාත්. ஹalleluya. හalleluya. பெரிய அற்புதம் நடக்கும். මාත් ආස්කම් සිදු වෙයි. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள சிலருக்கு அற்புதம் நடக்க போகுது. අද රාත්‍රී 12ට ප්‍රථමයෙන් සමහරකට ආස්කම් සිදු වෙයි. உங்களுக்கு அற்புதங்கள் செய்றவங்க, உங்களை ஆசீர்வதிக்கவங்க ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ඔබට ආස්කම් කරන අය, ඔබව ආශිර්වාද කරන අය ආශිර්වාද ලබා ගන්නට යනවා. 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 31 වෙනිදා ஒரு අඟහරුවාදා மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். මාතු ආස්කමක් සිදු වෙයි. ஆமென்.